என்ன தப்பா நினைக்காத மாப்பிள்ள. உனக்கு வேணா என் தங்கச்சி முத்தழகு 2 பேரும் முக்கியமா இருக்கலாம். ஆனா எனக்கு என் தங்கச்சி மட்டும்தான் முக்கியம். அழுகிற குழந்தை கையில அந்த குழந்தையோட அழுகையை நிறுத்த காணாம போன உன் பொம்மை கிடைச்சிருச்சுன்னு அது கையில அதோட பொம்மையை கொடுத்துட்டேன். அந்த குழந்தையும் தான் பொம்மை கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு அழுகையை நிறுத்திட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ நீ திரும்ப அந்த குழந்தைகிட்ட இது உன்னோட காணாம போன பொம்மையாவே இருந்தாலும் இப்போ இன்னொரு குழந்தையோட பொம்மைன்னு சொல்லி அந்த பொம்மையை புடுங்கன்னு வை. அந்த குழந்தை ரொம்ப ஏங்கி போயிரும் மாப்ள. காலையில தங்கச்சி கண்முழிச்சு பார்க்கும்போது நீ வீட்ல இல்லைன்னா என் தங்கச்சி ரொம்ப ஏங்கி போயிரும் மாப்ள. ஏற்கனவே என் தங்கச்சி படாத கஷ்டத்தெல்லாம் பட்டு பல வலிய தாங்கிருச்சு. இப்போ நீ கிடைச்சிட்டன்ற சந்தோஷத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அந்த நிம்மதியை கெடுத்துறாத மாப்ள. இனி நீ இல்லைன்ற ஒரு ஏமாற்றத்தை என் தங்கச்சியால தாங்கிக்கவே முடியாது. அது உசிரியே விட்டுரும். அண்ணா, நீங்க சொல்றது எனக்கு புரியுதுண்ணே. அபி எந்திரிக்கிறதுக்குள்ள நான் எப்படியாவது வர பாக்குறேன். சரி மாப்ள, நீ போயிட்டு வா. அண்ணா, இன்னொரு விஷயம். என்ன மாப்ள? நான் இங்க இருக்கிற விஷயம் ஸ்ரீஜாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரியக்கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா முத்தழகுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. அப்புறம் முத்தழகுக்கும் அபிக்கும் உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். 2 பேரையுமே காப்பாற்ற முடியாம போயிடுன்னு. ஸ்ரீஜா சிந்துக்கு நீ வீட்டில் இருக்கிற விஷயம் தெரியாம எப்படி பாத்துக்கிறதுன்னு தெரியல மாப்ள. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பாக்குறேன். வா மாப்ள. மெதுவா வா மாப்ள. வா மாப்ள, கதவு சாத்திரு. மாப்ள, எப்படி ஊருக்கு போற? இங்க இருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி பஸ் ஸ்டாண்டு போய் அப்படியே பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போயிட வேண்டியது. அப்படி போனா நீ ஊருக்கு போய் சேர 2 நாள் ஆகும். இந்தா சாவி தரேன், நீ கார்ல போ. அப்பதான் சீக்கிரம் ஊருக்கு போயிட்டு வர முடியும். என்ன, எனக்கு கார் ஓட்ட தெரியாதுண்ணே. எப்படி நான் ஊருக்கு எடுத்துட்டு போறது? பாண்டிக்கு வேணா கார் ஓட்ட தெரியாம இருக்கும், ஆனா சஞ்சீவுக்கு கார் ஓட்ட தெரியும். இந்தா நீ காரை எடு, அதெல்லாம் ஓட்டுவ. போப்பா போப்பா, சீக்கிரம் போப்பா. மாப்ள, வண்டியில ஏறு மாப்ள, ஏறு. ஸ்டார்ட் பண்ணு வண்டிய. ஏறு. பாத்தியா மாப்ள, உன்னால கார் ஓட்ட முடியும்னு சொன்னல. ப்ரொஃபஷனல் எடுக்கிற மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்றல்ல. அண்ணா, முத்தழகு கார் எதுன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ஏதாவது சொல்லி சமாளி மாப்ள. முதல்ல இப்ப கிளம்பு போ. போ மாப்ள, போ போ போலாம். அப்படிதான், போ 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 போ. போ 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 மாப்ள, போ. ஒரு ஜென்மமே ஆனாலும் கத்துக்கிட்ட வித்தை மறக்காதுன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க? முத்தழகு, சொல்லுங்க அத்தை. என்ன காலங்காத்தால வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருக்க? ராத்திரி முழுக்க இங்கதான் இருந்தியா? அத்தை, ராத்திரி மாமா ஃபோன் பண்ணி நான் காலையில வந்துருவேன், நீ எனக்காக காத்திருக்காம சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லுச்சு. நானும் போய் படுத்தேன். எனக்கு தூக்கமே வரல. நான் என்ன பண்றது? அதான் திரும்ப வந்து வாசல்லயே உட்கார்ந்துட்டேன் அத்தை. தூக்கம் வரலன்னா என்ன, ரூம்லயே இருக்க வேண்டியதானே? இந்த பனியில வந்து வாசல்ல உட்கார்ந்திருக்கிய. மாமா ராத்திரியே வந்துடாதான்னு ஒரு ஆசையில வந்து உட்கார்ந்த அத்தை. என்னடி நீ இப்படி இருக்கிற? எந்த பொண்ணாவது வீட்டை விட்டு போன புருஷன் காலையில தான் வருவான்னு தெரிஞ்சோம் ராத்திரி முழுக்க வாசல்லையே பனியில காத்து கிடப்பாளா? நான் காத்திருப்பேன் அத்தை. பாண்டி பாண்டின்னு உனக்கு கிறுக்கு தாண்டி புடிச்சு போச்சு.
எவ்வளவு நேரம் ஆகுது? காலையிலே வந்துருவேன்னு சொல்லுச்சு மாமா, இன்னும் காணுமே. ஐயோ, எப்பதான் வரும்னு தெரியலையே. பாண்டி மாமா வந்துருச்சு. ஏலே பாண்டி, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எம்புட்டு நாள் ராத்திரி வீட்டுல தங்காம இருந்திருக்க. அப்பெல்லாம் எனக்கு வராத தவிப்பு உன் பொண்டாட்டியால நேத்து வந்துருச்சு. உன் பொண்டாட்டி ராத்திரி நீ வீட்டுக்கு வரலன்னு எங்களை போட்டு படாத பாடுபடுத்திட்டாடா. நீ வீட்டுக்கு வந்தாதான் சாப்பிடுவேன்னு ராத்திரி முழுக்க சாப்பிடவும் இல்ல தூங்கவும் இல்ல தெரியுமா? ராத்திரி முழுக்க வாசல்லே நீ வருவேன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஏமா, நான் அவளுக்கு ஃபோனை பண்ணி ராத்திரி நான் வரமாட்டேன் சாப்பிட்டு தூங்க சொல்லிட்டேம்மா. அவ தான் கேட்கல. சரி, முதல்ல முத்தழக சாப்பிட வை. வா. சரி சரி போ. நீ ஏன் முத்து என்னைய பார்த்துட்டு இருக்க? போ, சீக்கிரம் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். நீயும் போய் குளிச்சிட்டு வா மாமா, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். சரி போ, வரேன். டே பாண்டி, இனிமே ராத்திரி நீ வெளியே போகாத. எந்த வேலையா இருந்தாலும் முடிச்சிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துரு. ராத்திரி நீ வெளியே போய் தான் ஆகணும்னா உன் பொண்டாட்டியை சேர்த்து கூட்டிட்டு போயிடு. அவளை நீ விட்டு போனினா அவளும் தூங்க மாட்டேங்கிறா, எங்களையும் தூங்க விட மாட்டேங்கிறா. அண்ணா, ம்? அபிகிட்ட சஞ்சீவா நீ ஆவேசத்துல முத்தழகு கழுத்துல தாலி கட்டலன்னு சொல்லிட்ட. முத்தழகு கழுத்துல பாண்டியா தாலி கட்டி முத்தழக பொண்டாட்டி ஆக்கிக்கிட்ட. இப்ப அபியாலையும் கண்டிப்பா நீ இல்லன்ற ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாது. முத்தழகு நீ இல்லன்னா பைத்தியம் ஆயிடுவா போல. அந்த அளவுக்கு கண்மூடித்தனமா உன்னை நேசிக்கிறா. முத்தழகுக்கும் நீ வேணும், அபிக்கும் நீ வேணும். 2 பேர் கூடயும் நீ ஒன்னா வாழ்றத 2 பேராலையும் ஏத்துக்க முடியாது. 2 பேருமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இல்ல, விட்டு கொடுத்தவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. இனி நீ என்னென்ன பண்ண போற? தெரியல ராசாத்தி. முத்தழகா அபி 2 பேருக்கும் நடுவில் ஒரே நேரத்தில் புருஷனா ஒரு நாள் கடத்துறதுக்கே எவ்வளோ சிரமப்படுறேன். இனி வாழ்க்கை முழுக்க கடத்த என்ன பண்ண போறேனே தெரியல. இப்போதைக்கு நம்ம ஊருக்கும் சென்னைக்கும் இடையில இப்படியா அலைஞ்சு தெரிய வேண்டியதான். சஞ்சீவ காணும். அதுக்குள்ள எழுந்திருச்சுட்டானா? சஞ்சீவ், சஞ்சீவ், சஞ்சீவ். சஞ்சீவ் எங்க போயிருப்பான்? அத்தை
வா அபி, காஃபி போட்டு தரேன், சாப்பிடுறியா? வேண்டாம் அத்தை. அத்தை சஞ்சீவ் எங்க? சஞ்சீவ் உங்க ரூம்ல தான் இருப்பான். இல்ல அத்தை, ரூம்ல அவன் இல்ல. இல்லையா? அவன் காலையில இருந்து கீழே வரலையேம்மா. சஞ்சீவ், சஞ்சீவ், சஞ்சீவ் எங்க இருக்க? சஞ்சீவ், டேய் சஞ்சீவ். என்னம்மா? எதுக்குமா சஞ்சீவ் கூப்பிடுற? நீ சஞ்சீவை பாத்தியா? நேத்து நைட்டு பார்த்ததுதான். மார்னிங்ல இருந்து நான் அவனை பார்க்கவே இல்லையே. விடியறதுக்குள்ள மாப்பிள்ள சொன்னபடி வீட்டுக்கு வந்துருவான்னு நம்புனேனே, கடைசியில இப்படி கவுத்துட்டானே. வீட்டுல எல்லாம் இப்போ மாப்பிள்ளைய தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அத்தை, சஞ்சீவ் சொல்லாம கொள்ளாம கார் எடுத்துக்கிட்டு எங்க போனா? எனக்கு பயமா இருக்கு அத்தை. அபி, நீ ஒண்ணும் பயப்படாத. சஞ்சீவ் கண்டிப்பா வீட்டுல தான் எங்காவது இருப்பான். அபி, இங்கே தாமா இருப்பான், தேடி பார்க்கலாம். டேய் சந்தோஷ், நீ போய் மேலே இருக்கானான்னு பாரு, நான் வெளியே தேடி பார்க்குறேன். சரிப்பா. காலி, நீ என்னடா நின்னுட்டு இருக்க? நீ போய் தேடுறா. சரிக்கா. ஐயோ சஞ்சீவ், என்ன பண்றது? அச்சச்சோ, குடும்பமே சேர்ந்து மாப்பிளைய தேடுதே. இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. மாப்பிள்ள வேற இப்படி சொதப்பிட்டானே. சஞ்சீவ், சஞ்சீவ், சஞ்சீவ் எங்க போயிருப்பான்? வீடா இது? ஒரு 11 மணி வரைக்கும் தூங்க முடியுதா? குடும்பமே சேர்ந்து சஞ்சீவ் சஞ்சீவ் சஞ்சீவ்னு ஊப்பாடு போட்டுக்கிட்டு இருக்குங்க. சஞ்சீவ், அங்க பாரு, சந்தோஷ் வரான். எதுக்கு சஞ்சீவ் சஞ்சீவ்னு கூப்பாடு போடுறான்னு அவன்கிட்ட கேளு. சஞ்சீவ். ஏய் சந்தோஷ், என்ன? எதுக்கு இப்படி சஞ்சீவ் சஞ்சீவ்னு கூப்பாடு போட்டுட்டு இருக்கற? கூப்பிட்டா தானே வருவான். என்னது? கூப்பிட்டாதான் சஞ்சீவ் வருவானா? ஏண்டி ஸ்ரீஜா, இந்த மைதா மாவு என்னடி சொல்லிட்டு போறான்? மா, அதாம்மா எனக்கே புரியல. ஐயோ, இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அண்ணா, சஞ்சீவ் எங்கன்னு தெரிஞ்சுதா? அது வந்துமா. என்னண்ணே, அத்தை சஞ்சீவ பாத்தீங்களா? இல்லம்மா, சஞ்சீவ் இருக்கானா? எங்கேயும் இல்லையேம்மா. எங்க நீங்க பாத்தீங்களா? வெளியில எங்கேயும் இல்ல, மேல பாத்தியா? எங்கேயும் இல்லப்பா. என்னம்மா? எனக்கும் ஒண்ணுமே புரியலையேடி. வா போய் பார்க்கலாம். அபி, இங்கே தாமா இருப்பான், தேடி பார்க்கலாம். எங்க போய்? அபி கொஞ்சம் இரு, நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். சீக்கிரம் பண்ணுங்க. ஐயோ, சஞ்சீவுக்கு போன் போகலையே அபி. அபி அழாத அபி. சஞ்சீவ் எங்க போனான்னு தெரியலையே. அபி அழாத. இங்கதான் எங்க பக்கத்துல போயிருப்பான், வந்துருவான். ஏ ஸ்ரீஜா, சஞ்சீவ் பக்கத்துல எங்கயாவது போயிருப்பானா? என்னடி பேசிக்கிறாங்க இவங்க? இல்லாத சஞ்சீவ் பக்கத்துல எப்படி எங்கயாவது போயிருப்பான்? அதாம்மா எனக்கும் புரியவே இல்ல. அபி அழாத அபி, சஞ்சீவ் இங்கதான் எங்கேயாவது போயிருப்பான், வந்துருவாமா. ஏண்டி அண்ணனும் சஞ்சீவ் வந்துருவான்னு சொல்றாரு? என்னடி குடும்பமே லூஸ் ஆயிடுச்சா? ஐயோ, பிரச்சனை பெருசாக போகுதே. இனி நமக்கு வேற வழி இல்ல. பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். டேய், எதுக்குடா அழற? டேய், நீ ஏன்டா அழற? மாமா, அபிதான் சஞ்சீவ் காணன்னு அழுவுறா, நீ எதுக்கு அழுவுற? ஐயோ, நான் எதுக்கு அழுவுறேன்னு சொன்னா குடும்பமே சேர்ந்து கும்மி அடிச்சிருவீங்களாடா. சொல்லு மாமா. சஞ்சீவ் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும்.
என்னடா சொல்ற? என்ன இது, எல்லாரும் என்ன இப்படி பாக்குறானுங்க? எப்படியாவது சமாளிச்சிடுறா காளி. டேய், சஞ்சீவ் எங்கடா போயிருக்கான்? அது வந்து மாமா, நேத்து ராத்திரி சஞ்சீவ் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. சஞ்சீவ் அட்டன் பண்ணி பேசினானா. அப்புறம் என்னடா நடந்துச்சு அதை சொல்றா. இருமாமா, யோசிக்க வேணாமா? சஞ்சீவ் ஃப்ரெண்டு யாருக்கோ ஆக்சிடென்டா, அவனை பார்க்க ராத்திரி என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டா மாமா. என்ன எல்லாரும் இப்படி முழிக்கிறாங்க? நான் சொன்னதை நம்புறாங்களா இல்லையான்னு தெரியலையே. மாமா, சஞ்சீவ் அபி ரூம்ல தானே இருந்தான். அப்போ அபிட்ட தானே சொல்லிட்டு போயிருக்கணும். உங்ககிட்ட எதுக்கு சொல்லிட்டு போனா? அதானே, அவன் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்? அது மாமா, தங்கச்சி தூக்கத்தை கெடுக்க கூடாதுன்னு மாப்பிள்ள நினைச்சிருக்கலாம். அதனால என்னை எழுப்பி சொல்லிட்டு போயிருக்கலாம். மாமா, இவ்வளவு நேரம் அவனை காணோம்னு தேடிட்டு இருந்தோம்ல, அப்பயே நீ சொல்லல? தோண வேணாமா? என்னது? இல்ல, பதட்டத்துல மறந்துட்டேன் மாப்பிள்ள. ஏண்டா, ஆளை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கான், பதட்டத்துல மறந்துட்டேன்ற மறக்கிற விஷயம் மாடாது. அபி, நான் வேணும்னா எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டு போய் பார்த்துட்டு வரட்டுமா? மாப்பிள்ள, அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள. அவன் ஏதோ டென்ஷன்ல இருப்பான். அவனை போய் நாம எதுக்கு மாப்பிள்ள டிஸ்டர்ப் பண்ணோம்? மாமா, நான் உன்கிட்ட ஒன்னும் கேட்கல. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அபி சொல்லு, நம்மனா போயிட்டு வரட்டுமா? வேண்டாம் சந்தோஷ். சஞ்சீவ் என்ன டென்ஷன்ல இருக்கானோ தெரியல. எதுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அவனே வரட்டும். சரி. அப்பாடா, தப்புச்சோண்டா. ஐயோ, இவர் எங்க வராரு? உசாரு காளி, உசாரா இரு. ஏண்டா, போன் எத்தனை மணிக்கு வந்துச்சு? மாமா, ஒரு 2:15 3:15 இருக்கும் மாமா. 2:15 3:15? சரியா தெரியல மாமா. அது நடுவுல அந்த டைம் தான் மாமா இருக்கும். நீ ஏன் அந்த நேரத்துல முடிச்சுக்கிட்டு இருந்த? அது மாமா, தூக்கம் வரல மாமா. அப்படியே காத்தாட நின்னுட்டு இருந்த மாமா. அப்பதான் போன் வந்துச்சு மாமா. அடிபட்டவங்க போன் பண்ணாங்களா இல்ல வேற யாராவது போன் பண்ணாங்களா? மாமா, அது எனக்கு தெரியாது மாமா. கரெக்டா போன் தான் மாமா வந்துச்சு. எந்த ஹாஸ்பிட்டல்? அப்பா நாராயணா. நாராயணா ஹாஸ்பிட்டலா? ஆமா மாமா. அது எங்க இருக்கு? அது கேகே நகர் சைடுல இருக்கு மாமா. என்னங்க, சாப்பிட வாங்க. மாமா, அக்கா கூப்பிடுறாங்க மாமா. நீ போ மாமா, நான் யோசிச்சு வைக்கிறேன் மாமா. யோசிச்சு வைக்கிறியா? இல்ல மாமா, நான் ஞாபகப்படுத்தி வைக்கிறேன் மாமா. ஞாபகப்படுத்தி வை. சாப்பிட்டு வரேன். நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு. அப்பாடா நாராயணா, 5 வருஷம் காப்பாத்திட்டப்பா. இன்னும் ஒரு 5 வருஷம் காப்பாத்திட்டேன்னா லைஃப்ல செட்டில் ஆயிருவான்ப்பா. ஏ ஸ்ரீஜா, என்னடி நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலமா. வா போய் பார்க்கலாம். வா. அப்பாடா. இவளுங்க வேற வராளுங்களா? டேய் காளி, என்ன சேன், நீங்க போய் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். எதுக்கு அபிகிட்ட நீங்க எல்லாரும் சஞ்சீவ் வீட்ல இருக்கிற மாதிரி பொய் சொல்லி பேசிட்டு இருக்கீங்க? அது அன்னைக்கு அபி ஹாஸ்பிட்டலுக்கு போச்சுல்ல? ஆமா. அப்போ டாக்டர் அபிக்கு ரொமான்சோ கோனியான்னு ஒரு நோய் வந்திருக்குன்னு சொன்னாரு. அந்த நோயால அபிக்கு சஞ்சீவ் அவ கூட இருக்கிற மாதிரியும் பேசுற மாதிரியும் தோணுமா. அதான் அபி சஞ்சீவ் பத்தி கேட்டா சஞ்சீவ் வீட்ல இருக்கிற மாதிரியும் இப்பதான் வெளியே போனானோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அபிய பார்த்தா நீங்களும் சஞ்சீவ் இந்த வீட்ல இருக்கிற மாதிரியே சொல்லிடுங்க. குழப்பி விட்டு எப்படியோ தப்பிச்சாச்சு. ஸ்ரீஜா, அபி சஞ்சீவ் நினைச்சு பைத்தியம் ஆயிட்டாங்கறத காளி எப்படி சொல்லிட்டு போறான் பாத்தியா? ஆமாமா, சஞ்சீவ் வில்லனதும் அபி பைத்தியம் ஆயிட்டா. அபியால இந்த குடும்பமே பைத்தியம் ஆயிடுச்சு. எப்படியோ அபி பைத்தியமானது நமக்கு சந்தோஷம். ஆமா.